ஹே டியர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் கூட ரொம்ப நல்லா சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சம்மர் டேயில் என் டே ரொட்டீன் எப்படி போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock குளிச்சுட்டு வந்து தான் சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சம்மர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே மார்னிங் ஒரு வாட்டி நைட்டு ஒரு வாட்டின்னு குளிச்சா கூட ஒரு 1 hourல குளித்த மாதிரியே ஃபீல் இருக்க மாட்டேங்குது. என்னமோ கசன்னு ஆகிடுது. அப்போ தான் யோசித்தேன், தொடர்ந்து மழை வரும்போது வெயில் காலமே எவ்வளோ பெட்டர், வேலை இருந்தால் கூட வெளியிலேயே போயிட்டு வர முடியும். பட் மழை காலத்தில் ஒரு வேலையும் செய்ய முடியலன்னு பேசிகிட்டு இருந்தேன். இப்போ இப்படி வெயில் பிச்சுக்கிட்டு அடிக்குது. இப்போ மழை காலத்தை கூட சமாளிச்சிடலாம் போல், பட் வெயிலில் கிச்சனில் கூட இன்னும் சமைக்க முடியலையேன்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதிலிருந்து எனக்கு ஒன்று நல்லா தெளிவாக தெரியுது, நம்மளை சுற்றி எல்லா சூழ்நிலையுமே நமக்கு எப்போவுமே சாதகமாகவே இருக்காது. பட் நம்ம தான் அந்தந்த சூழ்நிலையை எப்படி பயன்படுத்தி எந்தெந்த வேலையை எந்தெந்த டைமில் செஞ்சு நம்மளை சேஃபாகவும் நிம்மதியாக வச்சுக்கணும் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். இதை அப்படியே நம்ம லைஃப்பில் ஃபேமிலியில் எல்லாத்துலேயும் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாமே நமக்கு பெட்டராகவும் சாதகமாகவும் கிடைச்சிடாது. ஸோ எனக்கு இப்படி இல்லையே அப்படி கிடைக்கலையெல்லாம் கவலைப்படுறதை விட்டுட்டு லைஃப் நமக்கு எந்த டாஸ்க்கை கொடுத்தாலும் அதில் நமக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி மாற்றி அந்த சூழ்நிலையிலும் நம்மளை எப்படி சந்தோஷமாக வச்சுக்கணும் நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்களோட ஃபார்முலாவே இதுதாங்க. அவங்களுக்கு வர எல்லா ப்ராப்ளத்தையுமே அவங்க அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி சந்தோஷமாக இருக்க முடியுது. ஒரு சிலருக்கு அதை ஹேண்டில் பண்ண முடியலை, தெரியலை, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ எப்போவுமே ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாகவே நினைக்காம அது ஒரு டாஸ்க், அவ்வளோதான். அதை ஹேண்டில் பண்ணுற பவர் எனக்குள்ளே தான் இருக்குன்னு நினச்சிட்டு போயிட்டே இருங்களேன். அப்புறம் லைஃபே ரொம்ப ஸ்மூத்தாக நிம்மதியாக தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பும் எக்கும் தான் செய்கிறேன். இந்த வெண்டைக்காய்லாம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் நாங்களே ஆர்கானிக்காக வளர்த்தது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம சாப்பிட்ற காய்கறிகளை நம்மளே வளர்க்கலான்னு வீட்லேயே வளர்த்துட்டு வரோம். நம்ம தோட்டத்து வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேரை கேட்டால் வெண்டைக்காய் காரக்குழம்பு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க. கேட்டால் வெண்டைக்காய் குழகுழப்பாக இருக்குது அதனால தானே சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வெண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கும்போது வழக்கத்தை விட கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு வெண்டைக்காவை சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க. வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதில் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த ஆயில் பாட்டிலை எங்கே வாங்குனீங்க, எவ்வளோக்கு வாங்குனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்து ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஒன்று, 2 ஆஃப் லிட்டர் பாட்டில் வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் பாட்டிலை நான் வந்து பாரிஸில் சோக்காபெட்டில் வாங்கினேன். அந்த ஏரியா போனீங்கன்னா போதும், கிளாஸ் க்ராக்கரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய விதவிதமாக கிடைக்கும். ஆயில் டிஸ்பென்சர், ப்ரொவிஷன் ஸ்டோரேஜ்க்கு அழகழகான கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாமே விலை ரொம்ப கம்மியாக கிடைக்கும். போக முடியல, டைம் இல்லைன்னா ஆன்லைனில் வாங்கிக்கலாம். 2 ஆஃப் லிட்டர் பாட்டிலை நான் வந்து மீஷோ ஆப்பில் தான் வாங்கியிருந்தேன். 2 பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 228 rupeesக்கு வாங்கினேன் ஒரு 1 yearக்கு முன்னாடி. பட் இப்போ மீஷோவில் 2 பாட்டிலில் 180 rupeesக்கு போட்டிருக்காங்க. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ராடக்ட் வந்து ஒரு 1 year நல்லா தான் இருக்குது. ஒரு சைடில் காரக்குழம்பு வச்சுட்டு அப்படியே இன்னொரு சைடில் எக்கை வேக வச்சுடுறேன். காரக்குழம்புக்கு பாயில்ட் எக் ஒரு சூப்பரான காம்பினேஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷாரி பாப்பாவுக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டாச்சு, வீட்டில் தான் இருக்கா. தனியாக இருந்தால் பெருசாக எதுவுமே தொல்லை தர மாட்டா. பட் தம்பி பசங்க ஷாரன் பாப்பா எல்லாருமே ஒன்று சேர்ந்து விளையாடினா போதும், கம்ப்ளைண்ட்ஸ் தான் வரும். அவள் என்னை அடிச்சிட்டா, இவ தான் என்னை திட்டுறான்னு சொல்லி. மற்றபடி ஷாரி பாப்பா வளர வளர இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்கிறதெல்லாம் புரிஞ்சு சைலண்ட்டாக இருக்கா. உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களோட சம்மர் ஹாலிடேஸ் எப்படி போகுதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். ஒரு வழியாக சமைச்சு சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் ரெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock மாவு மிஷினுக்கு நானும் அம்மாவும் போயிட்டு வந்தோம் கோதுமை மாவு அரைக்க. மாவு மிஷினில் ஒரு 10 minutes அப்படியே வெயிட் பண்ணும்போது அந்த சவுண்டுக்கு தலையெல்லாம் வலிக்குது. அப்போ தான் யோசிச்சுட்டு இருந்தேன், உள்ளே இவங்க எப்படி தான் வேலை செய்கிறாங்களோ, இந்த சவுண்டை கேட்டு கேட்டு அவங்க பிரெயின், அந்த காதில் இருக்க மிஷின் சிஸ்டம் இதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடாதான்னு எல்லா வேலையும் கஷ்டம்தான் போலன்னு நினச்சிக்கிட்டேன். மாவு அரைச்சிட்டு வந்த பிறகு அந்த சூடாக இருக்கும், ஸோ பேப்பர் போட்டு ஆற வைக்கணும்னு சொன்னாங்க அம்மா. ஸோ ஃபேன் காற்றுல ஆற வச்சாச்சு. இது நெக்ஸ்ட் டே எடுத்த வீடியோ. டேபிள் மேலே போடுறதுக்காக ஒரு டைனிங் டேபிள் கவர் தான் வாங்கியிருந்தேன். ஆக்சுவலி நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. இந்த கிரைண்டர் வைக்கிறதுக்கு, இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறதுக்குலாம் ஸ்பேஸே இல்லை. ஸோ கிச்சனில் வீட்டில் இருந்த ஒரு உட்டன் டேபிளை தான் எடுத்து அங்கே போட்டு அதுக்கு மேலே தான் கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாமே வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டார்டிங்லேருந்தே எங்கள் அம்மா சொன்னாங்க இது உட்டன் டேபிள், ஸோ தண்ணிப்பட்டு ஸ்பாயில் ஆகிடும்னு. ஸோ ஒரு டேபிள் கவர் மாதிரி வாங்கி போட்டுக்கோ, அப்படி யூஸ் பண்ண தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. பட் நான் தான் கேட்கல. அப்புறம் பார்த்தா ரெகுலராக தண்ணி படுறதால டேபிள் ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆகி இப்படி அங்கங்கே பிஞ்சு அசிங்கமாயிடுச்சு. ஸோ இப்போவாச்சும் கவரை வாங்கி போட்டுருவோன்னு தான் வாங்கினேன். பிகாஸ் இங்கே டேபிள் இல்லைனா சில திங்ஸ் எல்லாம் வைக்க இடமே பத்தாது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்னா டேபிள் மேலே இருக்க திங்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு டேபிளை நல்லா தொடச்சிட்டு இந்த கவரை போட்டுடலாம். ஷாரி பாப்பா வேறு லீவில் ரொம்ப போர் அடிக்குது, ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுமம்மின்னு கேட்குறா. இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் வைக்கிறது, திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறது, இந்த சின்னதாக பெருக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கொடுப்பேன். பாப்பாவுக்கு ஏதோ பெரிய பொறுப்பு கொடுத்த மாதிரி ஒரே சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. டேபிள் கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக நல்லா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருந்துச்சு. இது வந்து பிவிசியில் செஞ்ச ஹை குவாலிட்டி கவர். ஸோ தண்ணி, இந்த குழம்பு என்ன பட்டாலும் ஊற்றினாலும் தொடச்சாலே போதும், க்ளீன் ஆகிடும். ஒரு வழியாக போட்ட பிறகு பாருங்கள் கிச்சனோட லுக்கே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. போட்ட பிறகு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள் அப்புறம் கமெண்ட்டில்.
அப்புறம் ஈவினிங்காக டேடி தோட்டத்துல இருந்து பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்து தந்தாரு. நித்தியமல்லி பூ கொஞ்சமும், கொஞ்சமா ரோஸும் கொண்டு வந்தாரு. இதில் பாருங்களேன், இந்த லைட் பிங்க் கலர் ரோஸ் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த கலர்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபைனலி அந்த ரோஸை நம்ம வீட்டு ஷாரன் ரோஸ் பாப்பாக்கே வச்சு விட்டாச்சு. பிகாஸ் ஷாரன் பாப்பா சரியான பூ பைத்தியம். ஆனால் ஆக்சுவலி நானும் சின்ன வயசில் அப்படி தான் இருந்தேன். பூனா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மல்லிப்பூனா நானே மயங்கிடுவேன். அந்த அளவுக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த கொஞ்சமாக வச்சுக்கிற பழக்கம்லாம் கிடையவே கிடையாது. ஹேரோட லென்த்து ஃபுல்லாக நீளமாக வச்சுக்கணும். அவ்வளோ பிடிக்கும் மல்லிப்பூனா. அதனாலேயே மெயினாக வீட்டில் குண்டு மல்லியும் நித்தியமல்லி 2மே வளர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். பட் முன்னாடி எனக்கு வச்சுக்கிறது தான் ஆசைப்படுவேன். பட் இப்போ ஷாரி பாப்பா வேறு வளர்ந்துட்டா இல்லையா, அவளுக்கும் பூனை ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போல்லாம் அவளுக்கு வச்சு விடுறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வீட்டிலலாம் மல்லிப்பூ ஸ்மெல், இந்த சாம்பிராணி ஸ்மெல்லாம் வரும்போது மைண்டுக்கும் மனசுக்கும் ஏதோ பாசிட்டிவாக ஹாப்பியாக நம்மளை சுற்றி சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். இதை நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இந்த ஸ்மெல் உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும், இதே ஃபீல் உங்களுக்கு வந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டியர்ஸ். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.